Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la nama 10th standard max chapter 3 algebra la exercise 3.2 la second question பார்க்க போறோம். Second question வந்து find the LCM of the given expressions. நமக்கு இதல மொத்தம் 6 subdivision இருக்கு. So இந்த வீடியோல first 3 subdivisions பார்க்கலாம். So first subdivision வந்து 4x square y, 8x cube y square. ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இதோட LCM நம்ம கண்டுபிடிக்கணும். So அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா first step வந்து coefficientsக்கு LCM கண்டுபிடிப்போம். LCM of 4, 8. 4க்கும் 8க்கும் LCM பார்த்தோம்னா 8 தான். And next என்ன பண்ணுவோம்னா இந்த பாலினாமியலுக்கு நம்ம LCM கண்டுபிடிப்போம். So LCM of x square y, 8x cube. I'm sorry, 8 வராது. x cube y square. So இதுக்கு LCM எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே x இருக்கு, y இருக்கு. இங்கே x இருக்கு, y இருக்கு. So x, y எழுதிப்போம். பவர்ல வந்து x ஓட ஹையஸ்ட் பவர் 3. ஸோ இங்கே 3 வரும். y ஓட ஹையஸ்ட் பவர் 2. ஸோ இங்கே 2 வரும். ஸோ x cube y square தான் இந்த பாலினாமியலோட LCM. ஸோ ஃபைனலாக ரெக்வயர்டு LCM ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த LCMையும் இந்த LCMையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா அது ஃபைனல் ஆன்சர். ஸோ 8x cube y square. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். So this is the second subdivision. இங்க ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா 9a cube b square ஒன்று, 12a square b square c ஒன்று. So first step என்ன பண்ணுவோம்னா கோஎஃபிஷியன்ட்டுக்கு LCM கண்டுபிடிக்கணும். So LCM of 9, 12. 9க்கும் 12க்கும் LCM வந்து 36. So 9 4s are 36, 12 3s are 36 எல்லாம் 36 வந்து LCM. நெக்ஸ்ட் இந்த பாலினாமியல்ஸ்க்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? LCM of a cube b square and then a square b square c. ஸோ இங்கே a b இருக்கு, இங்கே a b c இருக்கு. ஸோ a b c மூணு டேர்ம் வரும். அண்ட் a ஓட ஹையஸ்ட் பவர் பார்த்தோன்னா 3, b ஓட ஹையஸ்ட் பவர் 2, c ஓட ஹையஸ்ட் பவர் வந்து 1. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம், 1 மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ரெக்வயர்டு LCM எப்படி எழுதுவோம்? ரெக்வயர்ட் LCM is equal to 36 a cube b square c. ஆக்சுவலாக நியூ புக்ஸில் வந்து நமக்கு இங்கே -9 ஓல்டு புக்ஸில் வந்து நமக்கு இங்கே -9 கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்சிஎம்மில் வந்து நமக்கு ஃபைனலாக -36 a cube b square c வந்திருக்கும். நியூ புக்கில் வந்து நமக்கு மைனஸ் கிடையாது, +9 a cube b square, அதே மாதிரி 12a square b square c. ஸோ அதோட LCM வந்து 36 a cube b square c தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு கொடுத்துருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா 16m, 12m square n square, 8n square. ஸோ இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கோஎஃபிஷியன்ட்டுக்கு LCM கண்டுபிடிக்கணும். 16, 12, 8க்கு LCM கண்டுபிடிக்கணும். 16, 12, 8ஓட LCM வந்து 48. ஸோ இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் L டிவிஷன் மெத்தடில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை வச்சு போட்டலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் பண்ணி காட்டுறேன். 16, 12, 8. So 2 8s are 16, 2 6 are 12, and 2 4s are 8, and then 2 4, 2 3, 2 2. திரும்ப 2ல போட்டோம்னா 2 2s are 3 அப்படியே வந்துடும். 2 1s are again 2ல பண்ணுறப்போ 2 1s are 1, and then balance வந்து 3, right? ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. LCM வந்து 48. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாலினாமியலுக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCM ஆஃப் m, m square n square, n square is equal to, ஸோ mn ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால mn எழுதிப்போம். m ஓட ஹையஸ்ட் பவர் வந்து 2, n ஓட ஹையஸ்ட் பவரும் 2. ஸோ ஃபைனலாக வந்து required LCM is equal to 48 m square n square. So the final answer for third subdivision. So third subdivision நம்ம ஓல்டு புக்ஸில் பார்த்தோம்னா இங்கே -12 m square n square கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஃபைனலாக நமக்கு மைனஸில் வரும். பட் நியூ புக்கில் வந்து நமக்கு இங்கே மைனஸ் சைன் கிடையாது, பாசிட்டிவ் தான். ஸோ ஆன்சரும் நமக்கு பாசிட்டிவில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷனில் நமக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. p² - 3p + 2, p² - 4.
ஸோ போன சப்டிவிஷன்ஸில் பண்ண மாதிரி நம்மளால் டேரெக்டாக எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா ஸோ 2வை வந்து எப்படி பிரிப்போம்? 2 வந்து 2 1 அப்படி பிரித்தோன்னா ஸோ இங்கே வந்து நமக்கு -3 இருக்கிறதுனால ஸோ -2 -1. ஸோ -2 -1 வந்து -3, -2 into -1 வந்து +2. ஸோ பிரித்து எழுதுகிறப்போ இங்கே -2 வந்து p -2, இந்த -1 வந்து p -1. ஓகே, ஸோ p ஸ்கொயர் மைனஸ் 3p + 2ஓட ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் வந்து p -2 into p -1. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு p ஸ்கொயர் மைனஸ் 4 இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா p ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a + b into a - b, ரைட்டா? ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா நமக்கு p + 2 into p - 2 வரும். ஓகே, ஸோ இதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். p ஸ்கொயர் மைனஸ் 3p + 2 is equal to p - 2 into p - 1. p ஸ்கொயர் மைனஸ் 4 is equal to p + 2 into p - 2. ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டைரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். ரெக்வயர் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே எத்தனை டேர்ம் இருக்குன்னு ஃபஸ்ட் கவுண்ட் பண்ணுவோம். p - 2 இருக்குது, p - 1 இருக்குது, p + 2 இருக்குது, ஸோ இன்னொரு p - 2 இருக்குது. ஸோ p - 2 நம்ம ஆல்ரெடி கவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை எழுதுகிறப்போ p + 2 into p - 2 into p - 1 எல்லா டேர்ம்ஸ் எழுதியாச்சு. ஸோ p + 2ஓட ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு p + 2 தான், பவர் 1 தான் இருக்குது. ஸோ பவர் 1. p - 2ஓட ஹையஸ்ட் பவர் 1 தான், p - 1ஓட ஹையஸ்ட் பவர் 1 தான். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் எல்சிஎம் ஃபார் ஃபோர்த் சப்டிவிஷன். p ஸ்கொயர் மைனஸ் 3p + 2, p ஸ்கொயர் மைனஸ் 4 இந்த ரெண்டுத்தோட எல்சிஎம் வந்து p + 2 into p - 2 into p - 1. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஸோ ஃபிஃப்த் சப்டிவிஷனில் நமக்கு அகைன் ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 2x² - 5x - 3, செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 4x² - 36. இதையும் நம்ம போன சப்டிவிஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபேக்டரைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2x² - 5x - 3 இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா 3 into 2 -6. ஸோ -6 இதை எப்படி பிரிப்போம்? -6 வந்து நம்ம பிரித்து ஆட் பண்ணணும்னா நமக்கு -5 வரணும். ஸோ அப்போனா -6 + 1ன்னு பிரிப்போம். ஏன்னா -6 into 1 -6, -6 + 1 -5. ஸோ அப்படி பிரித்தோன்னா இதை எப்படி எழுதலாம்னா 2x² - 6x + x - 3 இப்படி பிரித்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்படி பிரித்து எழுதுகிறப்போ இங்கே வந்து 2x காமனாக வெளில எடுத்துட்டோன்னா x - 3, அண்ட் இங்கே 1 காமனாக வெளில எடுத்துட்டோன்னா x - 3. ஸோ x - 3 காமனாக வெளில எடுக்கிறப்போ x - 3 into 2x + 1. ஸோ இதுதான் வந்து 2x² - 5x - 3ஓட ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம். நெக்ஸ்ட்டு 4x² - 36 இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2x the whole square minus 6 the whole square எழுதலாம். சாரி, ஸோ 6 the whole square. ஸோ 2x the whole square-னா 4x² வந்துடும், 6ஓட ஸ்கொயர் வந்து 36. ஸோ இந்த மாதிரி எழுதுகிறப்போ இது a² - b² அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போனா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். a² - b² = a + b into a - b. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா we get 2x plus 6 into 2x minus 6. இதில் வந்து இப்போ 2x plus 6ல் நம்ம 2 காமனாக வெளில எடுக்கலாம். அதே மாதிரி 2x minus 6ல் 2 காமனாக வெளில எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தோன்னா 2 ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து ஒரு 2, செகண்ட் டேர்ம்லேருந்து ஒரு 2 வெளில எடுக்கிறப்போ பேலன்ஸ் நமக்கு x plus 3 into x minus 3 இருக்கும். ஸோ 2 into 2 4, 4 into x plus 3 into x minus 3, ரைட்டா? ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறேன். 2x² - 5x - 3 is equal to x minus 3 into 2x plus 1.
and then 4x square minus 36 is equal to 4 into x plus 3 into x minus 3. So required LCM is equal to, இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 4 இருக்குது, இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை. ஸோ அப்போனா இங்கே கோஎஃபிஷியன்ட் என்னது 1. ஸோ 4க்கும் 1க்கும் எல்சிஎம் என்ன 4 தான். ஸோ 4 அப்படியே எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து x plus 3 x minus 3. ஸோ காமனாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஒரு டைம் தான் எடுத்து எழுதிப்போம். ஸோ x minus 3 காமனாக இருக்குது, அதுக்கு 1 டைம் வந்து காமனாக ஒரு x minus 3 எடுத்து எழுதிப்போம். அண்ட் தென் 2x plus 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பவர்ஸ் செக் பண்ணும். x plus 3யோட பவர் வந்து 1 தான், x minus 3யோட பவர் 1, 2x plus 1ஓட பவரும் 1. ஸோ அப்போனா இதுதான் வந்து ஃபைனல் எல்சிஎம் ஃபார் 5th சப்டிவிஷன். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனோட எல்சிஎம் வந்து 4 into x plus 3 into x minus 3 into 2x plus 1. ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 6th சப்டிவிஷனில் நமக்கு 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2x square minus 3xy the whole square, 4x minus 6y the whole cube, 8x cube minus 27y cube. இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபேக்டரைஸ்டு ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2x square minus 3xy the whole square. இதில் வந்து இங்கே x ஸ்கொயர் இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக நம்ம வெளியே எடுக்கலாம். அப்போனா எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் வந்து 2x இருக்கும், மைனஸ் 3y இருக்கும், இதுக்கு ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அப்போனா என்ன வரும், x ஸ்கொயர் இன்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த எக்ஸ்பிரஷன் 4x minus 6y the whole cube. இதில் வந்து நம்ம 2வை காமனாக வெளில எடுக்கலாம். ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, ரெண்டுக்கும் காமனாக 2 இருக்கும். ஸோ 2வை காமனாக வெளில எடுத்தோம்னா x minus 2x, சாரி, பிகாஸ் 2 2s are 4 இல்லையா. ஸோ 2x minus 3y the whole cube. ஓகே, ஸோ 2 cube என்னது, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8 into 2x minus 3y the whole cube. ஃபைனலாக நமக்கு கடைசி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ 8x cube minus 27y cube. இது வந்து நமக்கு a cube minus b cube ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போனா என்னன்னா 8x cube நம்ம 2x the whole cubeன்னு எழுதலாம், மைனஸ் 27y cube 3y the whole cubeன்னு எழுதலாம். ஏன்னா 2ஓட கியூப் 8, 3ஓட கியூப் வந்து 27. இப்போ a கியூப் மைனஸ் b கியூப், அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab. ஸோ இதுதான் ஃபார்முலா. a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா இதுக்கு 2x மைனஸ் 3y a minus b a ஸ்கொயர், அப்போனா 4x ஸ்கொயர் வரும், b ஸ்கொயர் 9y ஸ்கொயர் வரும், ப்ளஸ் ab 3 into 2 6xyன்னு வரும். ஸோ இதுதான் வந்து 8x cube minus 27y cube ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போனா 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy the whole square is equal to x square into 2x minus 3y the whole square. Next 4x minus 6y the whole cube is equal to 8 into 2x minus 3y the whole cube. Last 8x cube minus 27y cube is equal to 2x minus 3y into 4x square plus 6xy plus 9y square. For required LCM is equal to, இங்கே நமக்கு coefficient 1, இங்கே coefficient 8, இங்கே coefficient 1. So 8, 1, 1. இது மூணுத்துக்கும் LCM பார்த்தோம்னா 8. நெக்ஸ்ட்டு பாக்கி இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு காமனாக எதுவுமே இல்லை, ஸோ வெறும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட்டு 2x மைனஸ் 3y 3 எக்ஸ்பிரஷன்லேயுமே இருக்குது, ஸோ அது காமனாக ஒரு 2x மைனஸ்
3y. ஃபைனலாக நமக்கு 4x square plus 6xy plus 9y square இருக்குது. ஸோ 4x square plus 6xy plus 9y square. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பவர்ஸ் செக் பண்ணோம். எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 2, ஸோ அது ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதியாச்சு. 2x minus 3yயோட ஹையஸ்ட் பவர் இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பவர் வந்து 3 தான். ஸோ இங்கே 2x minus 3y the whole cube. 4x square plus 6xy plus 9y squareோட ஹையஸ்ட் பவர் வந்து 1. ஸோ அப்போனா இங்கேயும் 1. அப்போனா இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 6th subdivision. இந்த 3 எக்ஸ்பிரஷனோட எல்சிஎம் வந்து 8x square into 2x minus 3y the whole cube into 4x square plus 6xy plus 9y square. Thank you.